டூ வீலர் பார்க்கிங் கட்டணம் 5 ரூபாய், ஜிஎஸ்டி 2 ரூபாய் வசூலிப்பு. இந்து அறநிலையத்துறை பார்க்கிங் கட்டண கொள்ளை. கும்பிட வந்த இடத்தில் இதென்ன சோதனை என பக்தர்கள் குமுறல். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் உப கோயிலான தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் அருகே அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி தரிசனம் செய்ய பெண் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். தவிர முக்கிய பண்டிகை திருவிழா நேரங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருவது வழக்கம். கோயில் முன்பாக வாகனம் நிறுத்தம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு 50க்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் நிறுத்தலாம். பார்க்கிங் கட்டணம் 5 ரூபாய் என நிர்ணயம் செய்து வசூல் செய்யப்பட்டு வந்தது. திடீரென 2 ரூபாய் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து 7 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது எப்படி 5 ரூபாய் பார்க்கிங்க்கு 2 ரூபாய் ஜிஎஸ்டி வரும் என பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் மிக தொன்மையான ஒரு சுற்றுலாத்தலம், மதுரையில் மையமாக கொண்டிருக்க ஒரு நல்ல சுற்றுலாத்தலம்னா மதுரை தெப்பக்குளம் தான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலர் பார்க்கிங்னா 2 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 5 ரூபா வாங்கினாங்க. சரி, அதில் பற்றி ஒன்றும் வரல. இப்போ திரும்ப அதிலேருந்து கூடுதலாக ஜிஎஸ்டின்னு போட்டு அதிலேருந்து 2 ரூபா கூட சேர்த்து ஜிஎஸ்டின்னு போட்டு 2 ரூபா கூடுதலாக வாங்குறாங்க. இது எதனால் வாங்குறாங்க? ஜிஎஸ்டி இப்போ கார்பரேஷன் இது வந்துட்டு இந்து அறநிலையத்துறை கோவில் இது. இங்கே வந்துட்டு ஜிஎஸ்டி 2 ரூபா போட்டு வாங்குறாங்க. வாங்கினாலும் பூரா மாநகராட்சி தான் இது வந்துட்டு எல்லாமே குத்தகை கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி குத்தகை கொடுத்து இப்போ நாங்கள் ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த 2 ரூபாய் குறைச்சிட்டு அதை கிழிச்சிட்டு 5 ரூபா மட்டும் கொடுக்குறாங்க. இப்படியே தான் இந்த இந்து அறநிலையத்தை இப்போ இந்து அறநிலையத்துறை ரொம்ப சீர்கேடு பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தை சுற்றி இருக்க கடைகள் பூரா அன்றாட வச்சுருக்க நடமாடும் இந்த சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகளுக்கு பூரா வசூலுன்ற பேரில் டெய்லி கடைக்கு தகுந்த போல் 50, 100ன்னு இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா 100 கடைகள் இருக்குது. 100 கடைகளுக்குமே டெய்லி வசூல் பண்ணுறாங்க. கேட்டால் மாநகராட்சி குத்தகை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஆளுங்கட்சியான அரசாங்கம், திராவிட அரசாங்கம் தான் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த பகுதிகளில் உள்ள ஆட்களை வச்சு வசூல் வாங்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு வெளி மாநிலத்திலேருந்து வருவாங்க இந்த ஐயப்ப பக்தர்கள். அவங்க வாகனம் ஆம்னி பஸ்ஸில் வருவாங்க. அந்த வாகனத்தை உள்ளே நிப்பாட்டுறனால நிறைய இந்த பகுதியில் இருக்க ஆட்டோ ஓட்டணும்னு நல்லா பயனடைந்தாங்க. இப்போ அந்த வாகனத்துக்குள்ள உள்ளே நிப்பாட்டுறதுக்கு சரியாக முறைப்படுத்தலை. உள்ளுக்குள்ளே கேட்டால் வேலை பார்க்குறதுக்கு அங்கே ஒர்க்கர்ஸ் சரியில்லை. அதே மாதிரி அவங்க வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி வைக்கல. இது குறித்து பக்தர்கள் தரப்பில் புகார் குவிந்த நிலையில் தற்பொழுது அந்த 7 ரூபாய் அச்சிடப்பட்ட டிக்கெட்டின் 2 ரூபாய் ஜிஎஸ்டி என்ற பகுதி பாதியாக கிழிக்கப்பட்டு 5 ரூபாய் பழையபடி வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து குத்தகைதாரர் கூறுகையில், கடந்த 15 நாட்களாகத்தான் 2 ரூபாய் ஜிஎஸ்டி சேர்த்து 7 ரூபாய் வசூல் செய்து வருகிறோம் என்றார். 5 ரூபாய் கட்டணத்துடன் 2 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்தது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டார். இது குறித்து மாரியம்மன் தெப்பக்குளம் கோயில் பேஸ்கர் பகவதி கூறுகையில், வாகன நிறுத்துமிடம் ஒப்பந்ததாரருக்கு விடப்பட்டு கட்டணமாக 5 ரூபாய் மட்டுமே வசூலிக்க கூறப்பட்டு இருந்தது. ஆனால் 2 ரூபாய் கூடுதலாக வசூலித்தது தெரியாது. இது குறித்து பக்தர்களுக்கு புகார் வந்த உடனேயே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் ஏன் கூடுதலாக வசூலிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பி வசூலிக்க கூடாது என கண்டித்து தற்பொழுது 5 ரூபாய் மட்டுமே வசூல் செய்யப்பட்டு வருகிறது. ஒப்பந்ததாரர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பதால் தங்கள் இஷ்டத்திற்கு கட்டணங்களை வசூல் செய்து வருவதாக பக்தர்கள் புலம்புகின்றனர்.